அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலியில் 59வது அதிகாரமாக உள்ள ஒற்றாடல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 587வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். ஒற்றாடல் என்பதற்கு சிறந்த ஒற்றரை தேர்வு செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 587வது திருக்குறளை காண்போம். மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மறைவாக நடந்த ஒரு செயலையும் அதனை செய்தவர் வழியாகவே அறிந்து ஐயப்பாடு இல்லாமல் உரைப்பவரே சிறந்த ஒற்றராக கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மறைவாக நடந்தவற்றையும் அதனை செய்தவர் வழியாகவே அறிந்து ஐயமில்லாமல் உரைப்பவரே சிறந்த ஒற்றராக கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நன்றி, வணக்கம்.